இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல வாசனையோட செம்ம டேஸ்டான காளான் குக்கர் பிரியாணி தம் இல்லாம லேயரிங் போடாம ஒரே குக்கர்ல ஷார்ட் டைம்ல பெர்ஃபெக்ட் பிரியாணி டேஸ்ட்ல வர மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காளான் பிரியாணி பண்றதுக்கு காளானை க்ளீன் பண்ணி நான் ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சின்ன காளானா இருக்கிறனால நீங்க பெரிய பீஸா இருந்துச்சுன்னா நாலா கூட நறுக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதில் காம்பு தான் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஒரு பொடி புதினா இலை, ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி ஒரு 5 துண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 20 பல்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியில் அரை தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம ரொம்ப தக்காளி சேர்த்துக்க வேண்டாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. பாசுமதி அரிசி 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த டம்ளர் அரிசி எனக்கு ஒரு 300 கிராம் அளவு இருக்குது. அரிசியை ஒரு தடவை மட்டும் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற போட்டுக்கலாம். குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் முழு கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வறுத்த வாசனை வரும்போது நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஸ்லோவாக வதக்கி விடுங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மட்டும் முழுசாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததும் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், எதுவுமே மிச்சமாக எடுத்து வைக்காமல். மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இந்த அளவுக்கு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, இந்த அளவுக்கு கொஞ்சமாக புதினா இலை, பச்சை மிளகா 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நறுக்கி வச்ச காளானை சேர்த்துருங்க. மசாலாவோட காளானை ஒரு 2 நிமிஷத்துக்காவது நம்ம வதக்கி விட்டுக்கலாம். காளானும் கொஞ்சம் தண்ணி விடும், அதுலேயே நமக்கு மசாலா காளானோட நல்லா கோட்டாயிடும். காளான் நல்லா வதங்கினதும் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மசாலா அரைச்ச ஜார்லேயே தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கலந்து இதில் சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் இப்போ பார்த்துட்டு டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் நமக்கு எப்பயுமே கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது சேர்க்குறதுனால சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். மசாலா கூடவே ஸ்லோவாக அரிசியை உடையாமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடிட்டு ஆவி வந்ததும் விசில் போடுங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் மட்டும் வந்ததும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். குக்கரை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைஸ் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சிம்பிளான காளான் குக்கர் பிரியாணி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே ராயலாக இருக்கும். பிரியாணி சுட சுட இருக்கும்போதே ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு இல்லைனா அவிச்ச முட்டை வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். இந்த காளான் குக்கர் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் ஈஸியான டேஸ்ட் பிரியாணி ரெசிபிக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.